ஹலோ 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 ஹலோ. என்னது? ஹலோ சாரலா இருக்கா? ஹலோ ஹலோ. நல்லா போய் பைப்ல கழுவிட்டு வாங்களே. நான் பேசிட்டு கொண்டே கழுவி. மஞ்சுநாதனுக்கு இந்த சவுண்ட் இதுல வரணும். அவனுக்கு உடம்புல இருந்து வருது, மைக்ல இருந்து இல்ல. இல்ல அந்த சவுண்ட் இருந்தா நான் பேசிட்டு எங்க வீடு இங்க பக்கம் தான், சிவானந்த காலனி தான், இறங்கி நடந்து கூட போயிருவேன். இல்லன்னா மைக் செட்டுக்கார உங்க வீட்டுக்கு தான் வருவேன். பாத்துக்கோ, 2 நாள் உட்கார வச்சு சோறு போட்டீங்கன்னா 4 பெட்டி விக்கணும். கவனமா இருந்துக்கோ. ஹலோ ஹலோ ஹலோ. பம்ம பம்ம தான் தைய தையன குத்தினா குணகத்தின் பஜங்கரே உதவி தனக்கு தாப்தி தாப்பா தை தை கணபதி நாம் கதா. பம்ம பம்ம தான் தைய தையன குத்தினா குணகத்தின் பஜங்கரே உதவி தனக்கு தாப்தி தாப்பா தை தை கணபதி நாம் கதா. முழுமுதற் கடவுளாம் கணபதியை வணங்கி தமிழால் வாழ்ந்து கொண்டிருக்கும் அறிஞர்களுக்கு மத்தியில் தமிழுக்காகவே வாழும் நடுவர் பெருந்தகை அவர்களே. ஆமா நான் தான். அது ஆமா நான் தான் உட்கார்க்க சொல்லிங்க, திருப்பி எங்க பக்கம் வரணும், இல்லனா வாபஸ் வாங்கிடுவோம். தகுதி வாய்ந்த நடுவர் அவர்களுக்கும் தரமாய்ந்த பேச்சாளர்களுக்கும் இவ்விழாவினை சீரோடும் சிறப்படும் நடத்தி கொண்டிருக்கின்ற விழா குழுவினர்களுக்கும் எங்களது குரலிசைக்கு அருமையான வரலிசையினை பக்கவாத்தியத்தினை பக்காவாக வாசித்துக் கொண்டிருக்கின்ற எனது அருமை இசை சகோதரர்களுக்கும் ரசிக பெருமக்களாகிய உங்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் எனது இரவு நேர ஈர வணக்கங்கள். நல்லா கைதட்டுங்க. வணக்கம் சொன்னா நம்ம ஊர்ல நல்லா கைதட்டி விடணும். அப்புறம் கண்ணப்ப நகர் மோசம்ட்டு போயிருவாங்க. நல்லா கைதட்டி விடுங்க. நடுவுல நேரடியாக விஷயத்துக்கு வந்துடலாம். அப்படியே வாங்க. ஆமா, இப்ப இந்த தலைப்பை மட்டும் ஒரு தடவை சொல்லிருங்க, நான் பாட்டு பேசிடுறேன். நமது பண்பாடுகளும் கலாச்சாரமும் குடும்ப உறவுகளும் சிறப்பாக இருந்தது அந்த காலமா அந்த காலம். அவ்வளவுதானுங்க. ஆமா, ஒரு ஜுஜுபி கேள்வி கேட்டிருக்கீங்க, அதுக்கு எதுக்கு இந்த நெட்டக்காலம் வந்து அந்த முக்கு முக்கிட்டு போன ஜுஜுபி கேள்வியா? ஆமாங்க. என்னங்க வந்ததுல இருந்து அந்த காலத்துல அப்படி இருந்தது இப்படி இருந்ததுன்னு அம்மா நல்லவங்க பொண்டாட்டி மட்டும் கெட்டவங்களாமா என்னங்க பேசிட்டு போனாரு. ஆனா ஒரு பட்டிமன்ற மரபு படி பட்டிமன்ற நடுவர் உங்களை பார்த்து வாழ்த்தணும் இல்லங்க. ஆமா, அந்த பக்கம் இருந்து வந்த அந்த மஞ்ச சட்டை பையன் உங்களை ஏதாவது வாழ்த்துனா ஒண்ணும் வாழ்த்தலையா? நான் இருக்கேங்க தங்கச்சி, நீங்க எங்க பயப்படுறீங்க? அக்கா தங்கச்சி இல்ல, வயசை குறைச்சு சொல்லலாம்னா முடிய மாட்டேங்குது. அக்கா எங்களுக்கு எல்லாம் பெரிய அக்கா. உஷாராவே இருக்கீங்க நடுவர். உனக்கு பெரியம்மா வேணும்டா. பெரியமாயிட்டுனா அவனுக்கு பெரியம்மா, எனக்கு பெரியக்கா. சரி 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 சரி. நடுவுல உங்களை வாழ்த்தி நான் பாடுறேன். நடுவுல நல்லா நிமிந்து உட்காருங்க. நிமிந்தா உட்கார்ந்துருங்க. இவ்வளவுதானா? அவ்வளவுதான் உயரம். நீங்க உங்க உயரத்துக்கு எங்க உயரம் பரவாயில்ல, விடுங்க. நான் நிக்கிற உயரம் நீங்க உட்கார்ந்து இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா நிமிந்து உட்கார சொன்னா எதுக்கு உட்கார சொன்னு தெரியுங்களா? நான் உங்களை வாழ்த்தி சொல்றேன். நான் வாழ்த்த நீங்க எல்லாரும் கை தட்டிருங்க, சரிங்களா? நடுவுல நீங்க சிரிச்சா சிவாஜி சிவாஜி நீங்க சிரிங்க வைக்கலாம்.
ஐயோ நல்ல வேளை சிவாஜி செத்து போயிட்டாரு, இருந்தாருன்னா தற்கொலை பண்ணிருப்பாரு. இருந்தாலும் இல்ல உங்களை வாழ்த்துறேன் நடுவர்களே. நீங்க சிரிச்சா சிவாஜி, நடந்தா நம்பியார், பேச்சல பெரியார், பக்தியில வாரியார், உட்கார்ந்தா நீங்க ஒரு பிள்ளையார். இந்த பிள்ளையாரு நான் தான் கோவை சத்யா. நடுவர்களே ஏன் பிள்ளையார்னு சொன்ன தெரியுங்களா? பிள்ளையார் வயிறும் உங்க வயிறும் ஒரே மாதிரி இருக்கு நடுவர். உண்மையிலே இந்த தொந்தியால நான் எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் சமாளிக்கிறேன். ஏங்க நடுவர்களே நல்லா தானே இருக்கு அந்த தொந்தி. ஆனா உண்மையா நடுவர்களே, உங்களை இப்படி வாழ்த்துனே நீங்க சங்கடப்படாதீங்க. உங்களை பாட்டுனால வாழ்த்தணும்னா கூட இந்த காலத்துல இருக்கிற பெண்கள் வந்தாதான் உங்களை வாழ்த்த முடியும் நடுவர்களே. எப்படி நாங்க வாழ்த்தணும் தெரியுங்களா? அவரை பார்த்துட்டு வராம் வராம் பூச்சாண்டி ரயில் வண்டியிலே, வாரணாசி கோட்டை தாண்டி மயில் வண்டியிலே, ஏ வராம் வராம் பூச்சாண்டி போனுங்க சீட்டு, வாரணாசி கோட்டை தாண்டி மயில் வண்டியிலே, ஏ அஞ்சு வராண்டா அவன் பறந்து வராண்டா, அஞ்சு வராண்டா இவன் பறந்து வராண்டா, வராம் வராம் ஏ வராம் வராம் பூச்சாண்டி ரயில் வண்டியிலே, வாரணாசி கோட்டை தாண்டி மயில் வண்டியிலே. அதே தான் நானும் பாடுறேன். சங்கரங்கோயில் சுந்தரி சப்பரம் வருது எந்திரி, சூச்சுவும் மாறி சூச்சுவும் மாறி, கொள்ள பக்கம் போகாத கொட்டி கிடக்கு ஜாங்கிரி, சூச்சுவும் மாறி சூச்சுவும் மாறி. ஜாங்கிரி இங்க இருக்கு நடுவர்களே, கடை இருக்கு நடுவர்களே. நான் சொல்றேன் ஜாங்கிரி வேற, ஜாங்கிரி அது வேண்டாம். என்னத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க? நடுவர்களே உண்மையாவே நல்ல தலைப்பு கொடுத்திருக்கீங்க. அந்த காலம் நல்லா இருந்தா இந்த காலம், அதான கேள்வி நடுவர்களே. நாங்க இந்த காலத்துக்கு எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டோம் நான் கேக்குறேன். என்னமோ அந்த காலத்துக்கு பெருசா சாதிச்சுட்டோன்னு போய் வெத்தலை வாக்கு போட்டு உட்கார்ந்து இருக்கிற. அப்படியே என்னத்தை சாதிச்சீங்க? அந்த காலத்துல சொல்லுவாங்க எங்க காலத்துல எல்லாம் ஏக்கரை 12 ரூபாய். எத்தனை ஏக்கரா வாங்கின? ஒண்ணு வாங்கல. எங்க காலத்துல பவுன் 10 ரூபாய். எத்தனை பவுன் வாங்கின? ஒண்ணு வாங்கல. பெரிய பெருமை. அது எங்க காலத்துல நாங்க இங்க இருந்து சிங்காநல்லூருக்கு நடந்தே போவோம். விதி நடந்து போனோம். இப்ப நடந்து போனா லூசு பையன் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா சொல்லுவாங்க. அப்படி லூசு பையன் தான் அந்த பையன். ஆனா எங்களை வந்து லூசுன்னு சொல்லுது. ஆனா உண்மையில ஒரு விஷயம் நல்லா கேடுங்க. என்னமோ இந்த காலத்துல நாங்க மேக்கப் பண்ணிக்கிறோமாமா, ஃபேஷியல் பண்ண போறோமாமா. அக்கா உண்மையா இருந்தா நல்லா கை தட்டி விடுங்கக்கா. அந்த பையன் வந்து ஒரு வார்த்தை எனக்கு வயிற்றுச்சுங்க, நான் எதுவுமே தொடக்கூடாது, அவங்களை பேசவே கூடாதுன்னு தான் நினைச்சேன். இருந்தாலும் எங்களை கேள்வி கேட்டுட்டு போய்க்கிறாரு. என்ன சொன்னாரு? அந்த மனைவியை பத்தி சொல்லும் போது ஒரு பெருமையா 4 வார்த்தை சொல்லலாம் இல்லைங்க. என்ன சொன்ன? அப்படி பேசியல் பண்ண போனவோ அப்படியே அந்த மாவெல்லாம் ஊசிட்டு பாலாட ஊசி படுத்திருந்தாலாம நாய் வந்து நக்குச்சாமா. அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு, நக்கிறது நாயின்னு படுத்திருக்கிற நாய்க்கு தெரியலீங்களாமா. நான் என்ன கேட்கிறேன், அக்கா உண்மையா இருந்தா கை தட்டி விட்டுருங்கக்கா. நான் என்ன கேட்கிறேன், நக்கிறது நாயின்னு படுத்திருக்கிற நாய்க்கு தெரியல, நிக்கிற நாய்க்கு தெரிஞ்சிருக்கும்ல. இது நல்ல நாயா இருக்க, துரத்தி விட்டுருக்கலாம்ல அந்த நாயை. அதை விட்டு நாய் நக்கிறது வேடிக்கை பார்த்துட்டு வந்து 4500 ரூபாய் வச்சு 4500 ரூபாய் வச்சு ஏன் நெஞ்சு அடிச்சுக்கிறீங்கன்னு கேக்குறேன் நானு. இதுல வேற இன்னொரு இது, நாங்கெல்லாம் மகாலட்சுமின்னு சொன்ன பொண்ணு பிறந்துன்னேன். நாங்கெல்லாம் பொண்ணு பிறந்த தெய்வம் வந்து வீட்டுல பிறந்துச்சு. எந்த காலத்துல? கண்ணாடி கழட்டிட்டு ஓடி போயிருவேன். வெத்தலை போடாது, திரும்பி இங்க பாரு ஆளப்பாரு. என்ன சவுண்ட் இது? நீயே ஊதுற இல்லையே, விசில் அடிக்கிற. அப்படியா? விசில் என்ன ஆம்புலன்ஸ் சவுண்ட் மாதிரியே வருது. உண்மையில சொன்னாரு இல்லங்க, பெண் குழந்தை பிறந்தா மகாலட்சுமி பிறந்திருக்கா, தெய்வம் பிறந்திருக்குன்னு சொன்னாங்களாமா. ஏங்க இவங்க காலத்துலதான் பெண் குழந்தை பிறந்துட்டா கள்ளிப்பால் கொடுத்து கொன்னாங்க. ஆனா எங்க காலத்துலதான் பெண் குழந்தை பிறந்துட்டா சீராட்டி மகாலட்சுமி பிறந்திருக்கான்னு சொன்னது இந்த காலம். தட்டுங்க கைய. எங்கெங்க இவங்க சொன்னாங்க? வந்து நின்னுட்டு என்ன பேசுறது பூரா பொய்யுங்க. வந்து நின்னுட்டு நாங்க தான் உண்மையா எல்லாம் நடந்த மாதிரி. நான் கேக்குறேன், பொண்டாட்டி வந்து அவ்வளவு செய்யறா, சோறு போடும் போது அழுகுறா, அந்த செலவு பண்றா, இந்த செலவு பண்றா, அத்தனை நாயும் பேசினாரு இல்லங்க. பொண்டாட்டி கட்டினா அவ்வளவு கஷ்டமா இருக்குது இல்லங்க, பொண்டாட்டி கட்டினா அவ்வளவு நிம்மதி இல்லாம போயிருது இல்லங்க. நீ உங்க அம்மா தான் பெருசு நினைச்சிருக்கீங்களா? அப்புறம் ஏன் மீச முளைக்காதுக்கு முன்னாடி ஜாதகம் தூக்கிட்டு உங்கூட்ல ஒண்ணு இருக்குதா, உங்கூட்ல ஒண்ணு இருக்குதா, உங்கூட்ல ஒண்ணு இருக்கா, ஏன் போறீங்க? நாங்க வீடு விட உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கான்னு ஜாதகத்தை தூக்கி அலையிறோம்ல. நீ பேசாம இருக்க வேண்டியானே. நீ ஏன் ஜன்னலை திறந்துக்கிட்டு மாப்பிள்ளை நல்லா இருக்கானான்னு எங்களை தெருவில் இழுத்து விடுற? எங்க உண்மையா நினைச்சு பாருங்க, இந்த காலத்துல நாங்க பெண்கள் வாழ்க்கை கொடுக்கலன்னு வைங்க, ஆண்கள் எல்லாம் ரோட்ல திரிவாங்க. ஆமா ஆமா, நீங்க வாழ்க்கை கொடுக்கலன்னா ரோட்ல பிச்சுக்கிட்டு தெரியுமா? வாழ்க்கை கொடுத்ததுனாலதான் வீட்டுல பிச்சுக்கிட்டு 4 செவத்துக்குள்ள அடங்கி போயிருது வருங்க நடுவர்களே. உண்மையா நான் என்ன கேக்குறேன், மஞ்சுநாதன் சொன்னாரு குடும்ப விஷயங்கள் அவ்வளவு அக்கு வேற ஆணி வர பிச்சு வீசிட்டு போனாருங்களே. நான் என்ன கேக்குறேன், அன்னைக்கெல்லாம் நீங்க கூட்டு குடித்தனத்துல இருந்தீங்க. ஒரு பொண்டாட்டி கிட்ட பேசணும்னா கூட தனியா போய் நீங்க பேச முடியாது. உண்மையா சத்தியமா சொல்றேங்க, நானெல்லாம் கல்யாணம் ஆனதுல இருந்து நான் தனி குடித்தனங்கிற வார்த்தையே எங்க வீட்டுல நான் யூஸ் பண்ணது இல்ல. சத்தியமா நடுவர்களே, கல்யாணம் ஆகி
எல்லாரும் என்னை கேட்டாங்க, ஏன் தனி கொடுத்தனம் போலாம்ல, தனி கொடுத்தனம் என்னை கேட்ட ஆளுகளே இல்லைங்க, அத்தனை பேர் கேட்டாங்க. ஆனா உண்மையா ஒரு வார்த்தை சொல்றேன், நடுவர் தலைமையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்றேங்க, என் மேல அடிக்காதக்க ஏற்கனவே சொட்ட விழுந்துருச்சு, அது இன்னும் கொஞ்சம் விழுவிட்டு இருந்தான். சத்தியமா சொல்றேன் நடுவர்களே, ஒரு நாள் கூட நானும் என் புருஷனும் தனி குடித்தனம் போகணும்னு நான் யோசிச்சதே இல்லைங்க. கல்யாணமான 3ஆம் நாளே என் மாமனார் மாமியார் தனி குடித்தனம் அனுப்பிட்டேன். நல்ல பொண்ணுமா, இதே மாதிரியே செய்யி, நல்ல கண்ணப்ப நகர்ல சொல்லி விட்டு போ, அது பிரிச்சு எங்க ஏரியாங்க, நல்லதை எடுத்துக்குவாங்க, கெட்டது வீசிடுவாங்க. மொத்த மொத்தம் வீசி விட்டு போயிடுவாங்க. இல்ல என்ன வீச மாட்டாங்க. ஆனா ஏன் தெரியுங்களா, உண்மை சொல்றேன் நடுவர்களே, நம்ம ஏரியா தான் நம்ம உண்மை சொல்லி ஆகணும். உண்மையா சத்தியமா சொல்றேன்க்கா, எனக்கெல்லாம் என்னோட மாமனார் மாமியாரை விட நடுவர்களே, என்னோட மாமனார் மாமியாரை விட என் புருஷனோட மாமனார் மாமியாரை ரொம்ப பிடிக்கும். குழப்பிட்டா இந்த மாதிரி டிகால்ட் வேலைதான்க்கா நீ காட்டுவ. இல்லக்கா இல்ல, யாரோட மாமனார் மாமியாரை பிடிக்கும்? என் புருஷனோட மாமனார் மாமியார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். புருஷனோட மாமியார் மாமனார் உங்க அப்பா தான், இந்த வேலையை பூரா செய்வீல நீங்க. நான் நடுவர்களே, குடும்பத்துக்குள்ள குழப்பம் வராம இருக்கணுங்க. இவங்க காலத்துல கூட்டு குடித்தனத்துல பொண்டாட்டி தனியா கூப்பிட்டு பேச முடியுமா? பேச முடியாது இல்ல. ஆனா இந்த காலத்துல நாங்க அப்படியே கூட்டு குடித்தனத்துல இருந்தாலும் கூட, இல்ல ஒரு 4 பேர் கூடி இருக்கிற அபார்ட்மெண்ட்ல குடி இருக்கிறோம், 4 பேர் கூடி இருக்கிற இடத்துல தான் பொண்டாட்டி நின்னாலும் கூட பொண்டாட்டி கூப்பிடுறதுக்குன்னு தனியா ஒரு பாஷை வச்சிருக்கோம். ஆமா, இப்படிக்கா எடுத்துறீங்களா? இப்ப கண்டுபிடிச்சுங்க. இங்க ஆண்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன், கல்யாணம் ஆகி உங்க பொண்டாட்டி உங்ககிட்ட பேசவே இல்ல, பக்கத்து வீட்டுக்காரர்கிட்டயே பேசிட்டு இருக்கா, எல்லா தோழிகளோடவே நின்னுட்டு இருக்கான்னா பொண்டாட்டி கூப்பிடணும்னா சத்தியா ஒரு ஐடியா சொல்லி தர, ஃபாலோ பண்ணுங்க. நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க நடுவர்களே. எப்படி தெரியுங்களா, இப்ப நீங்க ஆண்கள் எல்லாம் தலை குளிச்சுன்னா தலையை அப்படி துண்டு போட்டு எல்லாம் துவட்டி எடுத்துட்டு இந்த காதுக்குள்ள இருக்கிற தண்ணி இந்த ஆள்காட்டி விரல வச்சு இப்படி 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 இப்படிதான் ஆட்டி எடுப்பீங்க. இனிமேலு இந்த ஆள்காட்டி விரல வச்சு இந்த தண்ணியை இப்படி எடுக்காதீங்க. அப்புறம் என்ன பண்றது? இந்த விரலுக்கு என்ன வேலை? கட்ட விரலுக்கு ஒரு வேலையும் இல்ல, சும்மா தானே இருக்கு. இந்த விரலை என்ன பண்ணணும், இந்த காதுக்குள்ள விட்டு இந்த தண்ணியை இப்படி இப்படி ஆட்டி எடுக்கணும். இப்படி ஆட்டி எடுக்கும் போது ஆண்கள் எல்லாம் செஞ்சு பார்க்கலாம். இப்படி கட்ட விரல ஆட்டி ஆட்டி எடுக்கும்போது 4 விரல் சும்மா தான் இருக்கு, இந்த 4 விரல்ல பொண்டாட்டி இப்படி கூப்பிடணும். அக்கா சரிதானா? உன் ஐடியாவை கேட்டு போன வாரம் சொன்னா இல்ல, இத கேட்டு நேத்து உதவாங்க தெரிஞ்சக்கா. ஏன் இந்த அக்கா போன வாரம் சொன்னிச்சு இப்படி கூப்பிடுறா அவன் பொண்டாட்டியான்னு. நேத்து ஒரு கல்யாணத்துல என் ஒய்ஃபு 4 லேடிஸ் 5 லேடிஸ் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி, சும்மா கூப்பிட்டா தப்பா தெரியும் சொல்லிட்டு அவ என்னை பார்த்தா அப்படி அப்படின்னு. சரி, மிச்ச 4 பேரும் கிளம்பி வந்துட்டாளுங்க, என்னப்பா எங்க 4 பேரையும் கூப்பிட்டி அப்படின்னு. அது மாதிரி சிக்கல் வந்துடக்கூடாதுக்கா. நடுவர்களே, பொண்டாட்டி பார்க்கும்போது கூப்பிடணும், பக்கத்துல இருக்கிறவங்க பார்க்கும்போது கூப்பிடக்கூடாது. நான் கை வைக்கும் போது என் பொண்டாட்டி பார்த்தாக்கா இப்படி அமுக்கும் போது அவ திரும்பிட்டா இவளுக்கு 4 பேர் பார்த்துலாக்கா. அதனாலதான் பொண்டாட்டி பாக்குறாளான்னு பார்த்துட்டு இப்படி அமுக்கணும் நடுவர்களே. அதைத்தான் நாங்க இந்த காலத்துல சொன்னோம், கண்ணுல பாக்குறதெல்லாம் நம்மளுக்கு சொந்தமாகாதுன்னு. சல சல சலவென ரெட்டை கிழவி ரெட்டை கிழவி தமிழில் பார்த்தால் பொருளும் இல்லை, பிரிவு வைத்தால் நியாயமும் இல்லை, பெண்ணல்லோ ரெண்டும் ஒன்றல்லோ. கண்ணுல பாக்குறதெல்லாம் சொந்தம்னு தெரிஞ்சு 2 வச்சுட்டாங்க, தெரியாம 7 வச்சுக்கிட்டாங்க. ஊருக்கு 4 உலை பெத்து விட்டுக்கிட்டு குடும்பத்தை உருவாக்க சொன்னான், ஒரு ஊரையே உருவாக்கி விட்டாருங்க, குடும்பத்தை உருவாக்க சொன்னான். ஆனா உண்மையான நடுவர்களே, அந்த காலத்து கவிஞர் தானே கண்ணதாசன் நடுவர்களே. அவரை பத்தி நெல்லைக்கண்ணன் ஒரு வார்த்தை சொல்லுவாரு. நெல்லைக்கண்ணனுக்கு கண்ணதாசன் ரொம்ப பிடிக்குங்களாமா. கண்ணதாசன் இவரும் நேரடியா சந்திச்சுக்கும் போது கண்ணதாசன் கிட்ட நெல்லைக்கண்ணன் சொல்லியிருக்காரு, நான் மட்டும் பொண்ணா இருந்தேன்னா நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருப்பேன், ஆனா நான் கருப்பா இருக்கேன், உங்களுக்கு கருப்பு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு நெல்லைக்கண்ணன் கேட்டாராம். கேட்டோன்னு கண்ணதாசன் உடனே டக்குன்னு சொன்னாராம், பெண்களில் நான் நிறம் பார்ப்பதில்லைனாராம். நடுவர்களே, அப்படிப்பட்ட பரந்த மனசுள்ள ஒரு கண்ணன். நானுமே வந்துட்டு சொல்றேன், என்னன்னு மாப்பிள்ள நீ மட்டும் பொம்பளை பிள்ளையா இருந்தா உன்னை தாண்டா கல்யாணம் பண்ணிருப்பேன் அப்படின்னு. ஐயோ வேண்டாம் நடுவர்களே, ஏன்னா அந்த காலத்துல அப்படி பெண்கள்னா நிறம் பார்ப்பதில்லைன்னு பார்த்த பெண்களை எல்லாம் மனைவியாக்க துடிச்சாங்க. ஆனா இந்த காலத்துல மனைவியை தவிர மத்த பெண்களை எல்லாம் சகோதரிகளாக பாக்குறாங்க எங்க ஆண்கள் நடுவர்களே.
இந்த காலத்துக்கு பேசணும் நடுவர் அவர்களே. அதான் உண்மையா நடக்குது நடுவர் அவர்களே. ஒண்ணு வேண்டாங்க. இப்ப அந்த காலத்துல ஒருத்தர் செத்து போயிட்டாருன்னு வைங்க, செத்துட்டா அவர் கொண்டு போய் உடனே புதைச்சிருவாங்க. உண்மையா சத்தியமா நடுவர்களே, எனக்கெல்லாம் மனசு பூரா பாரம் நடுவர் அவர்களே. மனசுக்குள்ள அவ்வளவு கவலை இருக்குங்க. நினைச்சாலே கண்ணுல தண்ணி தேங்கி வருதுங்க. ஆனாலும் என் கவலையை மறந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா நடுவர்களே, இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வு என்னவோ அது நல்லபடியா நடக்கணுங்கிற எண்ணம் நடுவர்களே. ஏன் தெரியுங்களா நடுவர்களே, எல்லா காலத்திலயுமே அந்த காலத்து ஆளுகள் நீங்க பாருங்க, செத்து போனா உடனே கொண்டு போய் 3ஆம் நாள் 4ஆம் நாள் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த அன்னைக்கே கொண்டு போய் புதைப்பாங்க. வீட்டுக்கு வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு உட்கார்ந்துக்குவாங்க. ஆனா இந்த காலத்துல ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்றால் உடனே அவனது உறுப்புகளை தானம் செய்து மற்ற உயிர்களை வாழ வைக்கிறாங்களே, அதுதான் இந்த காலம். கொண்டு போய் மண்ணுல புதைச்ச கண்ணை கொண்டு போய் இன்னைக்கு மனுஷனோட முகத்துல பதிச்சு இந்த உலகத்தை பார் மகனே பார் மகளே என்று வாழ வைக்கிறோமே, கண்தானம் செஞ்சு, அது இந்த காலத்துல தாங்க இருக்கு. அந்த காலத்துல இருந்ததா கேக்குறேன் நானு. ஒண்ணு இல்லைங்க, அன்னைக்கெல்லாம் பேசுற வார்த்தையே வேற மாதிரி இருக்குங்க. ஒரு பையனுக்கு கால் சரியில்லைன்னு வைங்க, அவன் நொண்டி நொண்டின்னு பேசுவாங்க. ஆனா அவனை இன்னைக்கு மாற்றுத்திறனாளின்னு நாங்க மாத்தி வச்சிருக்கிறோங்க. ஒரு பொண்ணுக்கு கணவன் இறந்துட்டான்னு சொன்னா அவனை சொல்ற வார்த்தை விதவை விதவைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதை கைம்பெண்ணு 2 பொட்டு வச்சு இம்முக்கும் இன்னுக்கும் 2 பொட்டு வச்சு அழகு பார்க்கிறது இந்த காலம் நடுவர்களே. ஏன்னா இங்க குறும்பபாளையம்னு ஒரு இடம் இருக்குங்க. இந்த குறும்ப வளையத்துல ஒரு பள்ளிக்கூடம் இதே மாதிரி பட்டிமன்றம் பேசிட்டு இப்படின்னு கீழே இறங்க போனாங்க. இறங்க போற ஒரு பையன் அழுதுகிட்டே இருந்தான் உட்காந்துக்கிட்டு. என்னடா இறங்க போகும்போது அழுகுறானேன்னு பாத்துக்கிட்டே இருக்கும்போது, இல்லைங்க தேசிய கீதம் போடுறோம் அங்கேயே நில்லுங்க, நாங்க எல்லாரும் மேடையில் நின்னுட்டோம். தேசிய கீதம் போட்டாங்க, நாங்கெல்லாம் எழுந்து நின்று தேசிய கீதம் பாடிக்கிட்டு கூடவே நிக்கிறோம். அந்த பையன் மட்டும் எந்திரிக்கலைங்க, உட்காந்து அழுதுகிட்டே இருந்தான். நான் மனசு ஏற்காம இறங்கி போய்ங்க அந்த பையன் கிட்ட போய் ஏண்டா தங்க அழுகுற, வா போலான்னு எழுப்புனுங்க. அவனால எந்திரிச்சு நிக்க முடியலைங்க, மாற்றுத்திறனாளி. சரி இவன் இந்த ஊனமா இருக்கும் நினைச்சுதான் இவன் அழுகுறான்னு, ஏன்டா மாற்றுத்திறனாளியா இருக்கும்னு நினைச்சு நீ அழுகுறையாடான்னு கேட்டேன். இல்லைங்கண்ணா. சரி இது காரணம் உங்க அப்பனும் அம்மாளும் அதை நினைச்சு நீ அழுகுறையாடானா, அதுக்கும் இல்லைங்கண்ணா. வேற எதுக்குடா அழுகிறேன்னு போது, இன்றைய இளைஞன் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறவன் பக்தியும் பண்பாட்டையும் காப்பாற்றக்கூடிய அந்த இளைஞன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? அக்கா நான் இந்த ஊனமா இருக்கிறேன், எங்க அம்மா அப்பா காரணம் நினைச்சு நான் அழுகலிங்கா. நமது நாட்டு தேசிய கீதம் பாடும் பொழுது என்னால் எழுந்து நிற்க முடியவில்லையே, நினைச்சேன் நான் அழுதேன் சொன்னா பாருங்க. அங்க இருக்குங்க தேசபக்தி. என்ன உங்க காலத்துல தேசபக்தி இருந்துச்சு, எங்க காலத்துல இல்லாம போயிடுச்சுன்னு கேக்குறேன். அதைத்தான் அழகா சொன்னா, ஊன ஊன ஊனம் இங்கே ஊன யாருங்க, குறைகள் எல்லாம் ஊனம் இல்லைங்க, நல்லா இருந்தா ஊனம் ஒரு குறையில்லை, உள்ள ஊனப்பட்டா ஊனம் இருந்தோ பயனில்லை, 2 காலம் உள்ளவனோ கடுக்கிறான், நல்லவருக்கு நடக்கிறான், ஊன ஊனம் இங்கே ஊனையாங்க, தமிழ் குறைகள் ஊனம் இல்லைங்க. சொன்னோம்ல நடுவர்களே, அந்த காலத்துல நான் கேக்குறோம், அந்த காலத்துல பக்தி பண்பாடு அப்படி கலாச்சாரம் எல்லாம் கொடி கட்டி பிறந்ததுன்னு சொன்னாங்கல்லங்க. இப்ப அந்த காலத்துல நடுவர்களே ஏதாவது ஒரு பெண்கள் சைக்கிள் ஓட்டுனாங்களா, பைக் ஓட்டுனாங்களா, கார் ஓட்டுனாங்களா? இல்ல இல்ல. ஆனா இந்த காலத்து பெண்கள் நாங்க உண்மையா எங்க மாமியாருங்க என்னை கண்டபடி அன்னைக்கு திட்டுதுங்க. சும்மா வர்றா, மேக்கப்ப போடுறா, மேடை ஏறா, பேசுறா, வந்துடுறா, ஒரு கார் ஓட்ட தெரியுதா இவளுக்கு, ஒரு சைக்கிள் ஓட்ட தெரியுதா? நான் சைக்கிளும் கத்துக்கிட்டேன், பைக்கும் கத்துக்கிட்டேன், கார் ஓட்டவும் மாமா சொன்னார், எங்க அம்மா திட்டிட்டே இருக்குது கத்துக்கிட்டாருங்க. நானும் கார் ஓட்ட கத்துக்கிட்டேங்க. சத்தியமா சொல்றேன், இருக்க முன்னாள் உண்மை சொல்றேன், பேர்லயே சத்தியம் இருக்குது, சத்தியத்தை தவிர எதுவுமே பேச மாட்டேங்க. உண்மையா நான் கார் ஓட்ட கத்துக்கிட்டேங்க. நடுவர் அவர்களே எத்தனை கிலோமீட்டர் வேகம் தெரியுமா? எல்லாம் உண்மையை சத்தியமா சொல்றேன், என் வீட்டுக்காரரை ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேனுங்க. என் வீட்டுக்காரரை ஓட்டிட்டு, அதாவது வீட்டுக்காரன்னா மாமான்னு நினைக்காதீங்க, இல்லைங்க, என் வீட்டுக்காரரை உட்கார வச்சு ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன். உங்க வீட்டுக்காரரை உட்கார வச்சு நீங்க ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன். பயங்கரமான ஸ்பீடுங்க, 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நான் போயிட்டு இருக்கேன். அத்தாடி வண்டி ஆக்சிடென்ட்னால இருமே. என்ன 20 கிலோமீட்டர் ஸ்பீடா? 20 கிலோமீட்டர் சத்தியமாங்க, உண்மையை சொல்றேன், 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நான் போயிட்டு இருக்கேங்க. நடந்து போறவங்க எல்லாம் என்னை கிராஸ் பண்ணி போறாங்க. மாமா சொன்னாரு, என்னடி இப்படி ஓட்டுற அப்படின்னாரு. மாமா 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்க, கம்முனு உட்காருங்க. என்ன கம்முனு உட்காந்துட்டாங்க. ஒரு டர்னிங் வந்துச்சுங்க. வரும்போது மாமா சொன்னாரு, இண்டிகேட்டர் போடு. இண்டிகேட்டர் ஒண்ணு இருக்குமா கார்ல? இருக்காது, அதெல்லாம் புடிங்கி வீசிட்டேன். அதான் இருக்காதுல்ல. நான் சொன்னேன், இண்டிகேட்டரா எதுக்கு அப்படின்னு. அப்படி கழுத இண்டிகேட்டர் போட்டேன்னா தாண்டி நீ லெஃப்ட்ல போறியா ரைட்ல போறியான்னு தெரியும்னாருங்க. ஏங்க பின்னாடி வர்றவனுக்கு நான் லெஃப்ட்ல போறேனா ரைட்ல போறேனான்னு தெரியற லைட்டை போட்டு நீ எந்த பக்கம் போறேன்னு காமிங்கிறாருங்க மாமா. நான் என்ன அப்படிப்பட்ட குடும்பத்திலே வந்து பிறந்திருக்கேன்? பின்னாடி வர்றவனுக்கு நான் போற வழியை சொல்லி காமிக்கிறேன். நான் மாமா பேசாம உட்காருங்க, நான் எதுக்கு பின்னாடி வர்றவனுக்கு வழி சொல்றேன்னு சொல்லி லெஃப்ட் இண்டிகேட்டர் ரைட் இண்டிகேட்டர் மாத்தி மாத்தி போட்டு ஸ்ட்ரைட்டா போன பாருங்க, அவன் உள்ள வந்து உளுந்து செத்து போயிட்டானுங்க.
நான் என்ன பண்றதுங்க? நல்ல ஐடியா. நம்ம எங்க போறோம்னு அவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது இல்லங்க. ஒரு வாட்டுக்கு இண்டிகேட்டர் போட சொல்றாருங்க. உங்க அக்காவாடா? நல்ல குடும்பம்டா. நடுவர் அவர்களே, நீங்க யூத் வேற, உங்களை பார்த்து பின்தொடர்ந்து வந்தாலும் வந்துருவாங்கல்லங்க நடுவர் அவர்களே. நீங்க வேற எத்தனை பேரு? நீங்க என்ன நீங்க அவ்வளவு விதா நினைச்சிட்டீங்க? அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. சத்யாக்கு எத்தனை மெசேஜ் வரும் தெரியுமா உங்களுக்கு? கண்ணு தெரியாம இருக்கதான் செய்யறாங்க. செல்போன் இருக்கா உங்ககிட்ட? இருக்குல்ல. இங்க பாருங்க, உண்மை சொல்றேன், நல்லா சத்தியமா கேட்டுக்குங்க. இங்க பாருங்க நடுவர் அவர்களே, கோயில் பூசாரி கிட்ட செல்போன் இருக்கு, பூக்கடைக்கார கிட்ட செல்போன் இருக்கு, ரோட்டோர இருக்க வியாபாரி கிட்ட செல்போன் இருக்கு, எங்க ஆண்கள் எல்லாத்துக்கிட்டையும் செல்போன் இருக்கு, கீபோர்டுக்கார கிட்ட செல்போன் இருக்கு, பிச்சைக்காரங்கிட்டையும் செல்போன் இருக்கு, நடுவர்கிட்டையும் செல்போன் இருக்கு. உங்க அண்ணன்டையும் கும்போணத்துல செல்போன் இருக்கு. இருந்துட்டு போகுது. அதுல ஒண்ணும் பார்க்க தெரியாது. ஆனா நடுவர் அவர்களே இப்ப எல்லாம் பாக்குறாரா? ஆனா நடுவர் அவர்களே, என் புருஷகிட்டையும் செல்போன் இருக்கு. அக்காலாம் நல்லா யோசிச்சுக்க, நம்மள கோயம்புத்தூர்காரரு, நம்ம மரியாதையத்தான் பேசுவோம். அடிச்சாலும் கூட இங்க வருங்க, வந்தீங்கன்னா அடிச்சு போடுவாங்க, ஓடி போயிருங்க, அப்படித்தான் நம்ம பேசுவோம். அதனால நான் வந்து புருஷன்னு சொல்லவே மாட்டேங்க. இன்னுன்னு சொன்னா மரியாதை குறைவு. அதனால புருஷர் அப்படிதான் சொல்லுவேன் நான். அந்த இற எடுத்துட்டு நான் என்ன பண்ணுங்க, ரொம்ப புருஷர்னு இழுக்காட்டி என்னன்னு புருஷ் அப்படின்னு சுருக்கிட்டேங்க. புருஷ் அப்படி சுருக்கிட்டேன். ஆமாங்க. இப்ப என்ற புருஷகிட்டையும் செல்போன் இருக்குதுங்க. ஆனா என்னன்னாங்க, இப்ப எனக்கு நிறைய மெசேஜ் வருதுங்க. நைட்டு பாக்குறங்க, ஒரு மெசேஜ் வருது, டார்லிங் நான் தொங்க போறேன், நீ தொங்குறியா அப்படின்னு கேக்குறாங்க. அவன் தூங்குறானுங்களாமா. நான் தூங்க போறேன், நீ தூங்குறையான்னு கேக்குறான். அதே தமிழும் தெரியல, இங்கிலீஷும் தெரியல, அது அப்படி அனுப்புது. நான் நீயே தொங்குடா, நான் ஏன்டா தொங்குறேன்னு மெசேஜ் போட்டு பிளாக் பண்ணி விட்டுட்டேன் நடுவுல. இப்ப நான் யோசிச்சேன், நமக்கே இவ்வளவு மெசேஜ் வருது, மாமா சூப்பரா அழகா இருப்பாரு. பாத்திருக்கீங்களா? மாமா அழகாச்சு, எவ்வளவு அமைதி வரும் கணக்கு நகர்ல. சத்யா புருஷன் எவ்வளவு அழகுன்னு பாத்திரலான்னு. இப்ப இவ்வளவு அழகா இருக்கிற அழகுன்னா நீங்க சாதாரணமா நினைச்சுக்காதீங்க, அவரை வர்ணிக்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. அழகே எனக்கு பிடிக்காது. ஐயோ, நீங்க அழகு உங்களுக்கு பிடிக்காம இருக்கட்டும், ஆனா அழகு நடுவர்களே, அவரு அவ்வளவு அருமையா இருப்பார் மனுஷன். கலர்னா கலருங்க, அவ்வளவு ஒரு கலருங்க. போங்க, இங்க அந்த அக்கா பாருங்க, கனகாம்பர கலர் சேலை கட்டிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த அக்கா எல்லாம் என்னங்க கலரு? மாமா கலர் பாத்தீங்கன்னா டேங்க அப்பா, தொட்டு போட்டு வைக்கலாங்க, அப்படி ஒரு கலருங்க. பனைமரம் பார்த்திருக்கீங்களா? பனைமரம், பனைமரத்துல மழை பெஞ்சா பனைமரம் ஒரு கலரா மாறும், பார்த்திருக்கீங்களா? ஆமா, அப்படி ஒரு கருப்புங்க மாமா. ஏக்கா பனைமர கலர்னு சொல்லாத, மாமாவை நான் பாத்திருக்கேன். அவர் யானை சிகப்பு. அப்படி சொல்லுங்க நடுவர்களே, அவ்வளவு கருப்பா இருப்பாருங்க. எங்க பக்கத்து வீட்டு பார்வதி அக்கா என்கிட்ட வந்து கேட்டுச்சு, ஏன் சத்தியா நீ நல்லா தானே இருக்கிறது, எனக்கு இந்த கருவை எனக்கு கட்டிட்டேன்னு. நான் சொன்ன, பாக்கா உனக்கெல்லாம் மாசத்துல ஒரு நாள் தான் அமாவாசை, எனக்கு 30 நாளும் அமாவாசை. என்னங்க அவ்வளவு ஒரு கலர், அவ்வளவு ஒரு அழகுக்கா. ஹைட் எல்லாம் பாத்தீங்கன்னா நடுவரெல்லாம் என்னங்க ஹைட்? 6 அடி. இதெல்லாம் ஒரு ஹைட்டே கிடையாது. மாமா ஹைட்டுக்கெல்லாம் நீங்க பக்கத்துல கூட நிக்க முடியாதுங்க. எங்கேயாச்சும் போலாம் வண்டி எடுங்க மாமனா, டிவிஎஸ் 50ல ஏறி ஜங்குன்னு உட்கார் வருவாருங்க, இந்த கால் எட்டாது. அவ்வளவு ஹைட்டுங்க மனுஷன், அவ்வளவு ஹைட்டா இருப்பாரு. அப்படிப்பட்ட மனுஷங்க அவரு. நான் நினைச்சேன், நம்மளுக்கே இவ்வளவு மெசேஜ் வருது, இந்த ஆண் அழகனுக்கு பேர் அழகனுக்கு எவ்வளவு மெசேஜ் வரும், நம்ம கண்டுபிடிச்சிடணும் அப்படின்ட்டு நான் மெசேஜ பாக்கலான்னு செல்போனை எட்டி பார்த்தா, இவர் பேட்டர்ன் லாக் போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காரு. நான் ஒரு ஐடியா பண்ணேன். நான் யார் கோயம்புத்தூர்காரி, அது தேவகோட்டை மகாராஜன் தலைமையில பட்டிமன்றம் பேசுறேன். எனக்கு புத்திசாலித்தனம் இருக்கு. நான் என்ன பண்ணேன், இங்க வருங்க மாமா, பேட்டர்ன் லாக் போட்டீங்கன்னா அப்பப்ப மறந்துடுவீங்க, பிங்கர் பிரிண்ட் லாக் வைங்க. என்ன சரி நீ ஏத்துக்கிட்டாருங்க மனுஷன். சரி நீ ஏத்துக்கிட்டு பிங்கர் பிரிண்ட் லாக் வச்சுக்கிட்டாருங்க. இப்போ அக்காக்கெல்லாம் ஐடியா சொல்லி தரேன். அண்ணன் எல்லாம் கொஞ்ச நேரம் காது முடிக்கீங்க. என்ன ஐடியானா, மாமா போன்ல இருக்கிற மெசேஜ், அதாவது அவங்க புருஷனோட செல்போன்ல இருக்கிற மெசேஜை கண்டுபிடிக்கிறதுக்கு சத்யா ஐடியா ஃபாலோ பண்ணுங்க. என்ன தெரியுங்களா? இப்ப நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க பால் சாப்பிடுவீங்களா? ஆமா. ஐயோ, இனிமேல் சாப்பிடாதீங்க, பால் ஊத்திடுவாங்க. சாப்பிடுற யாரும் ஊத்தலையா? நீ வரும் பாருங்க. இப்பதானே ஐடியா சொல்றேன், உங்களுக்கு செல்போன்ல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குல்ல, நீ வரும் பாருங்க. நான் என்ன பண்ண தெரியுங்களா, இவரும் அரை டம்ளர் பால் குடிப்பாருக்கா. நான் அந்த நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்ற அரை டம்ளர் பால்ல 2 தூக்க மாத்திரை கலந்து குடுத்துட்டேன். ஏன்? ஐயோ, நீ எல்லாத்துக்கிட்டையும் மாட்டி விட்டு போட்டு போயிட்டு அக்கா, தப்பா நினைக்காதீங்கக்கா. 2 மாத்திரை தான் கொடுக்கணும், 3 கொடுத்தா பேன் போயிரும். நாளைக்கு நல்லது கட்டத்துக்கு நாம எங்க இங்க போறது? 2 தான் கொடுக்கணும். நான் 2 மாத்திரை கலந்து கொடுத்தேன் பாருங்க. அவர் குடிச்சிட்டு வாய்ப்புலந்து தூங்கிட்டாருங்க. நான் எப்ப மெசேஜ் வரும்னு செல்போனை பாத்துக்கிட்டே இருந்தேன் பாருங்க. செல்போன்ல நைட் 12 மணிக்கு டிங்னு ஒரு சவுண்ட் வந்துருச்சு. டக்குன்னு எடுத்து நான் தான் பிங்கர் பிரிண்ட் வைக்க சொல்லிக்கிறேன். இவர் ஃபிங்கர் எடுத்து பிரிண்ட வச்சு வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பாக்குறாங்க, ஜிம்மின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்குதுங்க. ஜிம்மி, அது வேற பேர் உள்ள ஆளுங்க, எனக்கு பேர் தெரியக்கூடாதுன்னு இவரு ஜிம்மின்னு பேர் வச்சிருக்காரு. ஜிம்மி கேக்குது, செல்ல குட்டி என்ன பண்ணுது? அது வாய்ப்புலந்து தூங்குது. நான் அப்படியே மெசேஜ் போட முடியும், திருப்பி மெசேஜ் போட்டா செல்ல குட்டி தூங்குதுன்னு.
திருப்பி ஜிம்மி கேக்குது செல்லக்குட்டி போய் சொல்லுது தூங்குனா எப்படி மெசேஜ் பண்ணுதுன்னு. நான் சொன்னேன் செல்லக்குட்டி தூங்குது, செல்லக்குட்டி பொண்டாட்டி மெசேஜ் பண்ணுது, இப்ப சீவக்கட்டை எடுத்துட்டு வருதுன்னு பாருங்க. இந்த ஜிம்மி தேன அந்த ஜிம்மி கட்டாய் போச்சுங்க. அந்த காலமா இருந்தா 9க்கு 7 7க்கு 14ன்னு இதுக்கு வச்சு தெரிஞ்சுதுங்க. ஆனா இந்த காலத்துல எங்களை தவிர ஒருத்தரை பார்த்தா கூட கண்டுபிடிச்சு திருத்திடுவோம்னா அது இந்த காலம் நடுவர்களே. எவ்வளவு மாசமா இருந்தாலும் கணவனை விட்டு கொடுக்க மாட்டோமே. பலசம் மறக்கலையே பரிமாணம் என்னையும் ஒரு வார்த்தை எவ்வளவு அழகு நடுவர்களே. பாட்டு வருது பாத்தீங்களா? இந்த காலத்து பாட்டு பாடினா தான் கூட வர முடியுங்க. அந்த காலத்து பாட்டுக்கெல்லாம் வர முடியுமா நடுவர்களே? இதுல வேற எங்க பாட்டை வேற குறை சொல்லிட்டு போயிட்டாருங்க. என்னமோ அந்த காலத்துல இவங்க பாட்டெல்லாம் நல்ல பாட்டு. ஒரு பாட்டு கேளுங்க. நதி எங்கே போகிறது கடலை தேடி. நதி கடலை தேடி போக மஜ்ரான் விட்டு பாத்ரூம் தேடியே போகும். கொஞ்சம் அனுப்பி விடுக்கா, தண்ணி பற்றாக்குறையா இருக்குங்க. அது தண்ணி பத்தாதுங்க, பேப்பரை கொடுத்து அனுப்பிச்சுடுவோம். ஆனா நடுவர்களே பாட்டு மாசங்க. ஆனா பாட்டு கூட ஒத்துக்கலாங்க. வசனம் எழுதியிருக்காங்க பாருங்க. ஒரு வசனம், மாமா காஞ்சு போன பூமி எல்லாம் வற்றாத ஜீவநதியை பார்த்து ஆறுதல் அடையும் போது அந்த வற்றாத ஜீவநதியே காஞ்சு போச்சுன்னா காஞ்சு போனா பிளாட்டை போட்டு வித்துட்டு போ. இதுக்கு எதுக்கு வசனத்தை போட்டு கொள்றீங்கன்னு கேக்குறேன். அந்த காலத்துல என்னமோ நல்லா இருந்தா இந்த காலத்துல நல்லா இல்லைங்கிற மாதிரி. நடுவர்களே அந்த காலத்துல மூட நம்பிக்கைன்னு ஒண்ணு வளர்த்தி விட்டாங்க. 10 மணி 12 மணிக்கு மேல போனா குழந்தைங்க எங்க போனாலும் போக கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தாங்க. ஆனா இயற்கையாவே ஒரு மனுஷன் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாலும் கூட என்ன சொன்னாங்க தெரியுங்களா? முனி அடிச்சிருச்சு, அவனை பேய் அடிச்சிருச்சு, 12 மணிக்கு அந்த பக்கம் போனா அதனால செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவனை பேய் இருக்குதுன்னு சொல்லி மூட நம்பிக்கை வளர்த்து விட்டாங்க. ஆனா இன்னைக்கு இந்த கோயம்புத்தூர்ல கேஜி ஆஸ்பத்திரி இருக்குது பாருங்க, அதோட நிறுவனர் பக்தவச்சலம் டாக்டர் பக்தவச்சலம் சார் சொல்றாரு, ஹார்ட் அட்டாக்க நம்ம தடுக்கிற வழிமுறை என்னன்னு சொல்றாரு. ஒவ்வொருத்தரோட வாட்ஸ்அப்லயும் வந்து அவர் பேசுறாருங்க. நைட்டு நீங்க தூங்கும் போது ஹார்ட் அட்டாக் வரக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நைட்டு தூங்கும் போது உங்களுக்கு இயற்கை உந்துதல் ஏதாவது 1க்கு போகணும் 2க்கு போகணும்னு உங்களுக்கு ஒரு பாத்ரூம் போகணும்னு தோணுச்சுன்னா டக்குனு எந்திரிச்சிடாதீங்க. முழிச்சு கொஞ்ச நேரம் அந்த இடத்துல உட்காருங்க. ஒரு 2 செகண்ட் உட்கார்ந்துட்டு நிதானம் பண்ணிட்டு எழுந்து போங்க. ஹார்ட் அட்டாக்கே வராதுன்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு வாட்ஸ்அப்ல வருதுன்னு சொன்னா அது இந்த காலம் தானே நடுவர்களே. அந்த காலத்துல ஏதாவது அப்படி ஒரு விழிப்புணர்வு இருந்தது நடுவர்களே. அதே மாதிரி கல்வின்னு எடுத்துக்கங்க நடுவர்களே. அந்த காலத்துல பொட்ட பிள்ளைக்கு எது கல்வின்னு வீட்டுக்குள்ள பூட்டி வச்சாங்க. ஆனா இன்னைக்கு கல்வியில எல்லா இடத்துலயுமே பெண்கள் இல்லாத இடமே இல்லை, கால் பதிக்க முடியாத இடமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்கன்னா அது இந்த காலம் தானே நடுவர்களே. நல்லா யோசிச்சு பாருங்க. கல்பனா சாவ்லா போனாங்க, ஏரோநாட்டிக்கல்ங்கிற படிப்பு படிச்சங்காட்டி தான் பெற்றவர்கள் ஆசீர்வதிக்க மற்றவர்கள் வழி அனுப்ப விண்கலம் ஏறி விண்வெளி தெரிய புறப்பட்டாள். அவள் புறப்பட்டதற்கு காரணம் ஏரோநாட்டிக்கல் என்ற படிப்பு நடுவர்களே. அந்த காலத்துல பெண்களை எங்கேயாவது படிக்க வச்சாங்களா? படிக்க வைக்கல நடுவர்களே. இப்படி மூட நம்பிக்கையை வளர்த்தவங்க இவங்க, கல்வி அறிவு இல்லாம பெண்களை வீட்டுக்குள்ள பூட்டி வச்சவங்க இவங்க. நிறைவான ஒரே ஒரு விஷயம் நடுவர்களே, அன்னைக்கெல்லாம் பொண்டாட்டி சொன்னா புருஷன் கேட்க மாட்டாரு. நீ என்னடி சொல்றது நான் என்னடி கேட்கறதுன்னு போயிட்டு இருப்பாருங்க. ஆனா இன்னைக்கு இங்க ஊருக்குள்ள இருக்கிற புருஷன் மட்டும் கிடையாதுங்க, எங்கேயோ பணிபுரியக்கூடிய கணவன் கூட பொண்டாட்டி பச்ச கேக்குறாங்க. எப்படி தெரியுங்களா? இப்ப எங்க வீட்டுக்கிட்ட ஒரு மிலிட்டரிக்காரக்கா இருக்குதுங்க. இப்ப நம்மளுக்கு பெண்களுக்கு ஒரு பெருமை என்னன்னா, நம்ம புருஷன் என்ன வேலை பாக்குறாரோ அவரோட வச்சுதான் நம்மள பொண்டாட்டி சொல்லுவாங்க. டாக்டர் கட்டிட்டா டாக்டர்மா, வாத்தியார் கட்டிட்டா வாத்தியாரம்மான். அப்படியே அந்த அக்கா மிலிட்டரிக்கார கட்டிச்சு, அதனால அந்த அக்கா பேர் மிலிட்டரிக்காரக்காங்க. இந்த அக்கா வந்து என்கிட்ட சொல்லிச்சு, நீ தான் ஊரா பட்டிமன்றம் போய் பழக்கம் தானே, கொரோனால உனக்கு பட்டிமன்றம் இல்லையில வீட்டுல தான் இருக்கிற, என்கிட்ட 10 நிமிஷம் பேசுனுச்சு. நம்ம காசு வாங்கி பழக்கமானவங்க. நான் சொன்னேன் பேசுனா காசு கிடைக்குமாக்கான தரம் பேசுனுச்சுங்க. நானும் ஒரு 10 நிமிஷம் பேசலான்னு போய் உட்காந்து அப்படின்னுங்க. இந்த அக்காவுக்கு செல்போன்ல ஒரு மெசேஜ் வந்ததுங்க. எடுத்தது பார்த்தது போதும் நிறுத்து இருமலோட அப்படின்னு போய் படுத்துருச்சுங்க. நான் காசுங்கிற 1 ரூபாய் கொடுத்தது வாங்கி வச்சுக்கிட்டு அதையுமே ஒரு 4 நாள் இப்படியே நடந்ததுங்க. 5வது நாள் எனக்கு கோவம் வந்து, இங்க இருக்கா பேசுன்னு கூப்பிடுற, காசு தராட்டியும் பரவாயில்ல பேச்சனாலும் நீ கேட்கலாம்.
ஆனா கேட்கவும் மாட்டேங்கிற. இருமலுக்கு டக்குன்னு ₹1 கொடுத்துட்டு கிளம்பி போயிடும். செல்போன்ல என்ன மெசேஜ்னு கேட்டேன். அந்த அக்கா சொல்லுச்சு, உங்க அண்ணன் மிலிட்டரியில வேலை செய்யறாருல்ல, உங்க அண்ணனை போய் தினம் ஏடிஎம்ல ஒரு ₹100 எடுங்கன்னு சொன்னேன். அந்த ₹100 எடுத்துட்டாருங்கிற மெசேஜ் என் செல்போனுக்கு வரும். அதை பார்த்துட்டு நான் சந்தோஷமா தூங்க போவேன்னுச்சு. எனக்கு கொஞ்சம் கோவங்க. நான் பார்த்து அக்காட்ட கேட்டேன், ஏக்கா உனக்கு கொஞ்சமா புத்தி இருக்குதா? அந்த அண்ணன் கடுங்குளூர்ல காஷ்மீர்ல வேலை செய்யறாரு, அவரை போய் தினம் ₹100 ஏடிஎம்ல லைன்ல நிக்க எடுக்க சொல்றீங்க, ஒரு ₹1000 எடுத்து 10 நாள் செலவுக்கு அண்ணன் வச்சுக்க வேண்டியதானே. இந்த அக்கா உடனே சொல்லிச்சுங்க, இந்த காலத்துல இருக்கக்கூடிய அந்த அக்கா சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? அப்படி இல்ல சத்யா, நான் ₹1000 அண்ணன் எடுத்துட்டாருன்னா எனக்கு 10 நாளைக்கு ஒரு மெசேஜ் தான் வரும். ஆனா தினம் தினம் உங்க அண்ணன் ₹100 எடுத்தாருன்னா தினம் தினம் எனக்கு அந்த மெசேஜ் வரும். உங்க அண்ணன் உயிரோட தான் இருக்கிறாங்க, சந்தோஷத்துல நான் தூங்க போவேன் அந்த அக்கா சொல்லுச்சுன்னா, அதுதாங்க இந்த காலம் நடுவர்களே. உனக்காக காத்திருந்தேன் நெடுநேரமா, மாம மக ஆசையெல்லாம் உடலும் மாமனே எப்பத்தான் வருவீங்க ஒரு நொடிக்காக வருவீங்க ஒரு நொடிக்காக அழகு மேல் என்று நடுவர்களே, எந்த வகையில் பார்த்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் இக்காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் மகிழ்ச்சி, பண்பாடு, ஆன்மீகத்தை பத்தி சொன்னாங்க. ஆன்மீகம் அந்த காலத்தில் நல்லா இருந்து இந்த கால ஆன்மீகம் நல்லபடியாக இருப்பதால் தான் ஒரு விநாயகர் சதுர்த்தியை இன்னைக்கு கொண்டாடி இருக்கிறோம் சொன்னா, ஆன்மீகம் எந்த காலத்திலும் குறைபோவதில்லை நடுவர்களே. எல்லா விதத்திலும் நிறைவாக இருப்பது இக்காலமே என்று நீங்கள் தீர்ப்பு வழங்குவீர்கள் என்று நம்பி உங்கள் கைதட்டலில் கரையும் அன்பு சகோதரி கோவை சத்யா. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. நான் இங்க இருக்க ஆண்களை பார்த்து கேட்கிறேன், திருமணமான ஆண்களை பார்த்து கேட்கிறேன், இந்த ஜென்மத்துல கிடைச்ச பொண்டாட்டி தான் எனக்கு 7 ஜென்மத்துக்கும் வேணும்னு நினைக்கிற ஆம்பளைங்க கை தூக்குங்க பார்ப்போம். தூக்குறாங்க, 4-5 பேர் தூக்குறாங்க. ராஜன் தூக்கல. அங்க ஒருத்தர் தூக்காம இருந்தாரு, அந்த வீட்டுக்காரக்கா தூக்கு தூக்கு. இப்ப நான் இங்க இருக்க பெண்களை பார்த்து கேட்கிறேன், புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை மணிப்பரசிலே வச்சிருக்கங்கிற பெண்கள் கை தூக்குங்க பார்ப்போம். அந்த அக்கா தலையிலே அடிக்குது. அந்த ஆளை வீட்டில் வச்சிருக்கதே பெருசு, இதுல மணிப்பரசில் வேற வச்சுக்கிறாங்க. மணிப்பரசில் அங்க 2 பேர் கை தூக்கிட்டு சொல்றாங்க, வந்து பார்க்கவா போறான் மணிப்பரச, சும்மா கையை தூக்குங்க அப்படின்னு. ஆனா என் மனைவி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2 போட்டோவா மணிப்பரசிலே வச்சிருக்காக்கா. கை தட்டுங்க. 2 போட்டோ மணிப்பரசில வச்சிருக்க. அவ்வளவு பாசமாடின்னு கேட்கிறேன். லோனு வாங்குற கோட்டுக்கு வச்சிருக்கேங்கிறாக்கா. ஒட்டி சார்ஜ் கையெழுத்து போட்டு விட்டுருவா, நான் பேங்குக்கு வீட்டுக்கு லோனு அலைய வேண்டியது. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, பொண்டாட்டில 3 டைப் ஆஃப் பொண்டாட்டிஸ் இருக்கு. 3 வகையான பொண்டாட்டி. ஃபர்ஸ்ட் டைப், சாப்பாடை போடுவா, சாம்பாரை ஊத்துவா, பிசைஞ்சு வாயில வைப்பான். ஏடி உப்பு இல்ல, ஏன் உப்பு போடாதீங்க அப்படியோ, நீ போட்டு சாப்பிட மாட்டியோ, கத்துவா கதறுவா. இவதான் ஃபர்ஸ்ட் டைப். இவளை கூட கணக்கில் சேர்க்கலாம். நம்பர் 2, ஏடி சாம்பார்ல உப்பு இல்ல, வாயிலே முணங்குவா. உடைய கழிச்சில் பாசில் லாரி போது பச்சு போது அடி வெட்டி தொலையாம வந்து தொலைக்கிறான், கலையில் கட்ட முளைக்க அவனுக்கு வடிச்சு முடிச்சு கொட்டணும். இவளையும் கணக்கில் சேர்க்கலாம். நம்பர் 3, இவதான் டேஞ்சரான ஆளு. என்னடி சாம்பார்ல உப்பு இல்ல, பதிலே பேச மாட்டா, இப்படி பருவர்னு முழிப்பா. இவதான் சோத்துல விஷத்தை வைக்கிற குரு, ஸ்லோ பாய்சன். இவளுக்கிட்ட தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். எனக்கு 7 பொண்டாட்டி, அதெல்லாம் 3 பொண்டாட்டி பத்தி தெரியும். திருப்பூருக்கு வேலைக்கு போயிட்டாளுங்க. இந்த ரவைக்கிட்டு வாங்கிக்க, ஆள் நம்பர் அவைலபிள். வாழ்க்கை இன்னைக்கு சந்தோஷமா இல்லையே அப்படின்னு பேசுவதற்காக வருகிறார் பேராசிரியர் கோப்பா ரவிக்குமார் அவர்கள். நல்ல பழைய பாடல்கள் அவ்வளவு தத்துவமா பாடுவார். Hello, testing, hello, see.